ஏய் ஆக்கங்கட்ட கூவ நான் தானே உங்க நெல்ல வேலை பேசுறேன். ஏல இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குனால ஏல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அகில உலக நம்ம சோசியல் மீடியால கலக்குன்னு நம்ம விஜே குட்டிமையா இருக்காங்கல்ல, குட்டிமா அவங்கள பார்த்தா பேச போறோம். இந்த பதிவு அவங்களுக்கு தாமல வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் பேசுறாலும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஐயா, அப்புறம் இந்த நம்ம குட்டிமா இருக்காங்கல்ல சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஒரு மாதிரி பேசிட்டு அலைஞ்சாங்கல்ல, நான் கூட அவங்கள திட்டி 2 வீடியோ போட்டிருக்கேன், அவங்க என்ன திட்டி வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று நடக்க போகுதுல, காரியம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற ஒன்றும் கிடையாதுல, ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, நல்ல காரியம். அது என்னன்னா நம்ம குட்டி மீயாவுக்கு கல்யாணமா 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 எக்கோ கேட்குதா? இதே மாதிரி எனக்கும் கேட்குதுல, உங்களுக்கும் கேட்டிருக்கும். இப்போ இந்த கல்யாணம் சொன்ன வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் மனசில் குழுமையோ குழுன்னு ஆடுதோ, எத்தனை பேர் வவுறு எரியுதோ எனக்கே தெரியல. ஏல நம்ம குட்டிமியாவுக்கு வந்து இப்போ இன்னொரு 2 நாளில் வந்து நிச்சயார்த்தம் பண்ண போகிறாங்களாம், என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களாம்ல. அவங்களுக்கு நிச்சயார்த்தம் பண்ணி முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வுக்கு எதுவுமே பண்ணலையாம், வேற வெளியே உள்ள மாப்பிள்ளையா, அந்த மாப்பிள்ளைய தான் பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்கன்னா காதலுக்கு எதுவுமே கிடையாதான். முழு குடும்ப ஒத்துழைப்போட குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்காங்களாம். அதுதான் நல்லது. குட்டிமியாமா, நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணாம வீட்டில் பெற்றவங்க சொல்லி கல்யாணம் முடிக்க பாரு, அந்த வாழ்க்கை சிறப்பாக நல்லா இருக்கும். அப்படி மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணுங்க, வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குட்டிமியா சொல்லுதாங்க, அவங்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்காராம். இப்போ என்ன சொல்லுதாங்க, அவர் நீ தாராளமாக வீடியோ போடுமா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம், நான் வீடியோ போட தடை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். குட்டிமியாமா அவர் வீடியோ போட சொன்னாருங்கக்காக போடுங்க, தப்பு இல்லை, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப ஓவராக போட்டுறாதீங்க, சங்கடமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, சரியா? அதே நேரம் நான் என்ன கேட்க அப்படின்னா, அவரு கூட வந்து இப்போ குட்டிமியா வந்து சேர்ந்து கப்புள்ஸாக வேற வீடியோ போட போகிறாங்களா கல்யாணம் முடிக்கிறது, சரியா? அந்த மாதிரி வீடியோலாம் போட போகிறாங்களாம், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுதாங்க குட்டிமியா, எனக்கு கல்யாணம் முடியும்னு நான் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல, எனக்கு ஒரு மாப்பிள்ளை வராரே அப்படின்னு சொல்லி இந்த குட்டிமியா சொல்லுதாங்க. அவங்க கல்யாணத்து மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ஐயா, அந்த குட்டிமியா கிட்ட போகிற மாப்பிள்ளை குட்டிமியாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் உங்கள் கண்ணிலேருந்து கண்டிப்பாக 10 சொட்டு கண்ணீராக வர வச்சிரும். ஐ மீன் ஆனந்த கண்ணீரை சொல்லுது, நீங்கள் தப்பாக நினைக்காதே மாப்பிள்ளை, சரியா? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பி லைஃபு, சந்தோஷமாக இருக்கணும், சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், கோ.